ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜின்மின் பிஎல் ஒன் ஷாட் ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். ஜின்மின் ஒன் ஷாட் நேம் இன்னசென்ட் பேபி ரூ டேடி ஆர்மிஸ். வாங்க நம்ம இப்போ ஜின்மின் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு அம்மா தான் அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. அப்போது அங்கே அட்மிட் பண்ண வந்த பையன், நீங்கள் எப்படிங்க இருந்துப்பீங்க, உங்களோட பையனை யாராவது ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அவங்கள, இல்லைப்பா ஜின், அவங்க இங்கே இல்லை, என் பையன் இப்போ தான் யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு வீட்டில் ஒர்க் தேடிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஐயோ ஆண்டி, நீங்கள் என்ன பேசிகிட்ருக்கீங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இப்படி இருக்க நிலமையில அவனுக்கு அதான் முக்கியமா? வர சொல்லுங்க அவனை, அவன் ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அவங்க ஃபோனை கொடுக்குறாங்க. அதிலிருந்து ஜின்னு கால் பண்ணுறான். ஹலோ அப்படின்றாங்களா. சொல்லுங்கள், யார்? எங்கள் அம்மா நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணுறீங்க. உங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க, சீக்கிரம் வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதோ உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டான் அந்த பையன். அவனுக்கு அப்போ தான் வேலை கிடைக்கிறதா இருந்திருக்கும். அவன்லாம் அடிச்சு பிடிச்சி வரான். இவன் போனதுக்கப்புறம், ஜிமின் உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. பட் இவன் காதில் விழலை. அவசரமாக வேகமாக ஓடி வரான். ஐயோ அம்மாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஹாஸ்பிட்டலுமே வந்து சேர்றானா. அவனில் அங்கே ஜின்னு நிற்கிறான். உங்கள் அம்மாவை ஒழுங்காக பார்த்துக்கணுங்கிறது கூட உனக்கு இல்லையா? எனக்கு டைம் ஆகிடுச்சு, ஒழுங்காக பார்த்துக்க, இது தேவையானதெல்லாம் நான் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறானா. ஐயோ என்னாச்சுன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அம்மா போய் பார்க்கலான்னு போனால் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகிடுது. அவனில் அம்மாவை பார்த்துட்டு நிற்கிறான். அம்மா அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிரும்ன்றாங்களா. அதெல்லாம் எனக்கு சரியாயிரும், ஜின்னு வந்து பே பண்ணிட்டாரு, நான் வேணான்னு சொல்ல அப்படின்றாங்களா. அம்மா அவர் யாரும்மா அப்படின்னு கேட்குறாங்களா. அவர் தான், நான் ஒர்க் பண்ணுறேன்ல, அதான் ஒரு குழந்தைய கூட பார்த்துட்ருக்கேன்ல, 6 மந்த் பேபி, அவளோட அப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அம்மா அப்பா அந்த குழந்த அப்படின்னு கேட்குறாங்க. அந்த குழந்த இதோ இங்கே தான் இருக்கா. ஜின்னு அதை கட்டுறதுக்காக போயிருக்காரு, அவர் வந்தோடனே தூக்கிட்டு போயிடுவார். அப்போ அந்த குழந்தைய யாருமா பார்த்துப்பா? அதுதான் எனக்கு பயமாக இருக்குது. அந்த குழந்தை நான் இல்லாமல் இருக்க மாட்டா. அவருக்கு யாருமே இல்லை, அவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்காங்களா. இதை ஜின் வெளியே நின்று கேட்டுடுறான். இங்கே பாருங்க, என் குழந்தைய நான் ஆஃபீஸ் கூட எடுத்துகிட்டு போய் பார்த்துப்பேன், ஆளுங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் உங்கள் உடம்பை டேக் கேர் பண்ணிக்கோங்க, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஜிம்னா பார்த்து முறைச்சிட்டே அந்த குழந்தைய தூக்குறானா. அந்த குழந்தை அழுவுது, ஜின்னுக்கிட்ட வரமாட்டேன்னு அழுவுது. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ அம்மா இருக்காங்கல்ல, அவங்க பார்க்குறாங்க. அதான் ஜிமினோட அம்மா, அந்த குழந்தைய கொடுங்க அப்படின்றாங்களா. ஆனால் அவங்களுக்கு குழந்தைய தூக்கிறது கூட ஸ்ட்ரென்த் இல்லை. ஸோ இந்த டைமில் தான் ஜிமினாவுக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அவனுமே வரான். வந்துட்டு, அம்மா நீங்கள் ஓகே தானே, உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு கேட்குறானா. அவனுக்குமே அம்மா மேலே பாசம் அதிகம். அவன் இல்லை, ஜிமின் நீ என்ன வேலைக்கு போ, நீ உனக்கு கிடைச்சா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அண்ணா, நான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திணறிட்டுருக்கான். இதை ஜின்னுமே பார்க்குறான். ஆக்சுவலி நான் போனேன்னா, அவங்க கூப்பிட்றதுக்குள்ளே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, நான் இங்கே வந்துட்டேனா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. உன்னெல்லாம் நான் போய் சேர்த்து விட்டேன்ல, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரட்டுறான். ஆக்சுவலி அவன் ஜிமின் மேலே பாசம்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் அவனும் கஷ்டப்பட்டு அந்த வேலை வாங்கி கொடுத்துருப்பான் இல்லையா. அவன் வரவும் அவனுக்கு ஒரு மாதிரி கோவமாகிடுது. நான் அம்மாவை பார்த்துக்கிறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கேருந்து கிளம்பு, எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட இருக்குது, நான் இங்கேருந்து பார்த்துக்கிறேன், ஃபஸ்ட்டு அந்த வேலைக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஆனால் அம்மா அப்படி இருக்கும்போது நான் எப்படி நான் போவேன், நான் பார்த்துக்கிறேன், நீ ஃபஸ்ட்டு கிளம்பு அப்படின்னு சொல்கிறானா. இப்போ ஜின்னோட குழந்தை அழ ஆரம்பிக்குது. ஜின்னுக்கிட்டேயே அழுவுத. ஸோ இப்போ என்ன பண்ணுறான், ஜிமினை பார்க்குறானா. பார்த்துட்டு, இந்த குழந்தை எவ்வளோ க்யூட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கையில் வச்சுக்கிறான். பார்த்தா ஜிமின் கிட்ட போனோடனேயே அவன் ஃபேஸை பார்த்து அலறதை நிப்பாட்டிடுதா. ஜிமின் பார்க்குறான். என்ன இந்த குழந்தை சைலண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்க்குறானா. அம்மா இல்லை, அவன் பார்க்க ஒன்றை மாதிரியே, அதான் என்ன மாதிரியே நீ இருக்கல்ல, அதனால தான் அந்த குழந்தை உன்னை பார்த்து அமைதியாகிடுச்சு ஜிமின் அப்படின்ற மாதிரி சொல்கிறாளா. ஜிமினாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவனுக்கு வேறு அவங்க அண்ணா போன்ற மாதிரியும் மறைச்சிட்ருக்கானா. எனக்கு டைம் ஆகுது, இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்லேயே நிற்கிறான். ஜின்னில், நீங்கள் இவனுக்கு வேலை தானே பார்த்து கொடுத்துட்ருக்கீங்க, நான் வேணா இவனுக்கு வேலையை எடுத்துக்கவா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. என்ன இந்த குழந்தைய பார்த்துக்கிற வேலையா அப்படின்ற மாதிரி அந்த அண்ணா பார்க்குறான். அது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு ஒரு மாதிரி கோவமாக நிற்கிறானா. அவனுக்கு தேவை அந்த குழந்தைக்கு பார்த்துக்கிறதுக்கு பாதுகாப்பான ஒரு பர்சன். அதுக்காக அமைதியாக நிற்கிறான், எதுவுமே பேசாமல். அவங்க அம்மாவுமே சொல்கிறாங்க, ஜிமின் நான் வர வரைக்குமாச்சும் அந்த குழந்தைய பத்திரமா பார்த்துக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்களா. ஜிமினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அண்ணா முறைக்கிறான், என்கிட்ட அம்மா பார்த்துக்கோன்றாங்க. ஜின்னுமே ஒரு மாதிரி பாவம் பார்த்துட்ருக்கானா. ஏன்னா அந்த குழந்தை ஜிமினாவை தவிர யார்ட்டையும் வரமாட்டேது. ஸோ இப்போது ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் வேணா உனக்கு எக்ஸ்ட்ரா சேலரி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா.
அவன் அண்ணாவில் உடனே ஒத்துக்கிட்டான். ஸோ ஜிம்மின்ல பார்க்குறான், டேய் என்னடா இப்படி இருக்க அப்படின்னு. அப்போ அந்த குழந்தைல அழகாக சிரிக்கிறான். ஜிமினாக்குமே விட மனசு இல்லை. சரி நான் பார்த்துக்கிறேன், என்னென்ன பண்ணணுன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அம்மாவில் ஒவ்வொரு இதாக சொல்கிறாங்க, இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் அப்படி பண்ணும் இது எல்லாத்தையும். அப்போது அம்மாவில் இதுக்கு மேலே அந்த குழந்தைய இங்கே வச்சுக்காதீங்க, ஏன்னா அவனுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிரும், தயவு செஞ்சு அவளை கூப்பிட்டு போங்க அப்படின்றாங்களா. ஜின்னு பார்க்குறான், ஆனால் நீங்கள் தானே இவளை பார்த்துக்கிட்டீங்க, இவகிட்டேருந்து இல்லைப்பா இது ஹாஸ்பிட்டலில் உனக்கே தெரியும்ல, நீ அவளை கூட்டிகிட்டு போ, நான் ஓகே தான், அதோ என் பெரிய பையனும் வந்துட்டான், அவன் என்னை பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அப்படியே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஜின்னில் ஜிமினாவை பார்க்குறான், உனக்கு ஓகேவா என் கூட வர அப்படின்னு கேட்குறானா. குழந்தைய பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சரி என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். அவன் வேற எங்கேயும் இல்லை, காருக்கு தான் கூப்பிட்டு போகிறான். ஸோ உட்காடுறாங்களா. அந்த குழந்தைல அவளுக்கு பசிக்குமே, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறானா. அட உனக்கு ஒன்றுமே தெரியாதாடா அப்படின்னு ஜிம்மி கேட்குறான். அது வந்து நான் என்ன பண்ணேன், நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் குழந்தைய தூக்குறேன் அப்படின்னு சொல்கிறானா. சரி அவளுக்கு தேவையானதெல்லாம் அதில் இருக்குது, பார்த்து எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சரின்னு சொல்லிட்டு பால் பாட்டில் எடுத்து பால் கொடுக்குறானா. அந்த குழந்தைல குடிச்சிட்டு அமைதியாக பால் குடிச்சிட்டு அப்படியே ஜிமினாவே பார்த்துட்ருக்கு. இப்போ ஜிமின்ல இந்த குழந்தையோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ஜின்ஷின்னு சொல்கிறானா. என்ன உங்களோட நேமில் பாதியா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் அம்மா இவளோட அம்மா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அட டேய் உன் அம்மா அதெல்லாம் சொன்னது கிடையாதா, என்னோடய ஒய்ஃப் இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுவும் ஒரு மாதிரி கோவமாக தான் சொல்கிறான். ஏன் ஏன் அப்படி பேசுகிறீங்க, உங்கள் ஒய்ஃப் உங்களுக்கு பிடிக்காதா, வாயை மூடிட்டு அதை பற்றி தேவைலாம் பேசாத, உன் வேலை குழந்தைய பார்த்துக்கிறது, அதை மட்டும் பார்த்துக்கா, இந்த மாதிரி விஷயத்துலலாம் தலையிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக வேகமாக வண்டி ஓட்டிகிட்ருக்கான். இங்கே பாருங்க, உங்கள் கோவத்தை நீங்கள் எங்கே வேணாலும் காமிங்க, குழந்த வண்டியில் இருக்கா, இப்படிலாம் போகாதீங்க, வேகமாக மெதுவாக போங்க அப்படின்னு ஜிம்மின் மிரட்டுறானா. ஹே நீ யார் என்ன மிரட்ட, நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்குறானா. நான் யாரா, இந்த குழந்தைய நான் தானே பார்த்துக்க போகிறேன், ஸோ நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டு தான் ஆகணும் அப்படின்றானா. நீ சொல்கிறதுக்கெல்லாம் என்னால் ஆடிட்டுருக்க முடியாது, உனக்கு வேணான்னா இங்கே கீழே இறங்கிப்போ, நான் பார்த்துக்கிறேன் என் குழந்தைய, எவ்வளோ பேரை வேணாலும் வர வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்றானா. அப்படியா சரி, நான் ஒன்றும் உங்களுக்காக வர கிடையாது, இதோ இவளுக்காக தான் வந்தேன், நீங்கள் நான் சொல்கிற மாதிரி அதான் என் அம்மா என்னை பார்த்துக்க சொல்லிட்டாங்க, அதுக்காக நான் இருக்கேன். சரி நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆளை வர வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த குழந்தைய பார்த்துக்க சொல்லுங்கள், நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஜின்னுக்கு பக்குன்னு இருக்குது, ஐயோ என் குழந்தை யார்கிட்டையும் போக மாட்டாளே அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ரூடாகவே பேச வச்சுட்டு சரி பார்த்துக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக தான் காரை ஓட்டிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ வீட்டுக்குமே வராங்களா. ஜின்னில் அது இதுன்னு சொல்லிட்டுருக்கான். அந்த இடத்துக்கு போகக்கூடாது, இந்த இடத்துக்கு போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும், இந்த குழந்தைய இப்படி தான் பார்த்துக்கணும், அப்புறம் நீ கேமரா விட்டு குழந்தைய எங்கேயுமே நகர்த்தக்கூடாது, நீ சுற்றி கேமரா வச்சுருக்கேன், நீ என்ன பண்ணாலும் எனக்கு தெரியும், நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அட வாஷ்ரூம்லேயும் வச்சுருக்கீங்களா என்ன அப்படின்னு கேட்குறானா. இல்லை இல்லை அங்கெல்லாம் இல்லை, என் குழந்த பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறானா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிட்ருக்கான். குழந்தை அப்படியே தூங்கிடுதா. ஜிம்மின் அப்படியே படிக்க வச்சிட்ருக்கான். ஜின்னில் ஒவ்வொரு இடமா காமிச்சிட்ருக்கானா. அப்போது ஜிம்மின்ல அந்த ரூம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த ரூமுக்குள்ளே நீ போகவே கூடாது, உனக்கு அங்கே அனுமதியே கிடையாது அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். சரி நான் போகல, ஃபேஸ் அப்படி வச்சுக்காதீங்க, குழந்தை முன்னாடி இப்படி போய் நிற்காதீங்க, அவள் பயந்துருவா அப்படின்றானா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின்னு என்ன பண்ணுறான், அப்புறம் இது என்னோட ரூம், இந்த ரூமுக்குள்ளே நீ போகவே கூடாது அப்படின்றானா. சரி நான் போக மாட்டேன், அப்புறம் என்னோடய ரூம் அப்படின்னு கேட்குறான். இதோ இங்கே தான் உங்கள் அம்மா ஸ்டே பண்ணுறாங்க, நீ இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ, உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரடா, வந்தா வா அப்படின்னு சொல்கிறானா. ஆனால் நான் வீட்டுக்கு போகணுமே, குழந்தையும் கூட வரணுமே அப்படின்றானா. பரவாயில்லையே, என் குழந்தையும் கூட வச்சுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன், சரி நானே உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபோன் வர வருதா ஜின்னுக்கு, அவசரமாக மீட்டிங் அப்படின்னு சொல்லி. நம்ம ஜின்னில் அதை கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறான். என்ன இப்படி பண்ணுறீங்க, அதை கேன்சல் பண்ணிட்டீங்க, முக்கியமான மீட்டிங் தானே, இதிலெல்லாம் நீ தலையிடவே, உன்னோட வேலை குழந்தைய பார்த்துக்கிறது, அதை மட்டும் பார்த்துக்க அப்படின்றானா. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக இருக்கான் ஜிமினுமே. குழந்தைய பார்த்துட்டு உன் அப்பா ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறானா. இப்போ ஜிமினாவோட வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். சரி சீக்கிரம் உன்னோட ட்ரெஸ்லாம் பேக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஸோ ஜின்னுமே அவசரமாக எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருக்கான். இந்த ஆள் இருக்கானே, இவன்ட்டையா நான் வந்து மாட்டுவேன், குழந்தைக்காக பார்க்குறேன் அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டாக எடுத்து வச்சிட்ருக்கானா. எடுத்து வச்சியா அப்படின்னு ஜின்னு கத்துறான். வச்சுட்டான் வரான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்துட்டுருக்கான். ரொம்பவே இன்னசென்ட்டாக இருக்கான் நம்ம ஜிமினை. ஸோ இப்போ என்ன பண்ணுறான், அவனுமே காரில் ஏறி உட்காந்துக்கிறானா. குழந்தை நம்ம ஜிம்மின் தான் இருக்குது, இங்கே பாரு குழந்தைய அடிக்கடி தூக்கி வச்சுட்டே இருக்காதா, அப்புறம் அவ்வளோதான் வளர மாட்டா அப்படின்றானா. தூக்கி வச்சா வளர மாட்டாளா, யாரை சொன்னது அப்படின்னு சொல்லி ஜிம்மின் கேட்குறான். அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறானா.
சரி, வேறு ஏதாவது ரூல் இருக்கா? என்கிட்ட கேட்காம நீ எங்கேயுமே போகக்கூடாது அதான் அப்படின்றானா. ஆ, நான் ஏன் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போது நம்ம ஜிம்மினுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அவள் வேற கால் பண்ணுறா. ஜின்னு வேறு அப்படி இருக்கானா, என்ன பண்ணுறதுனே தெரில. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோன் வரதெல்லாம் அவாய்ட் பண்ணேன். என் குழந்தைய பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஃபோன் பேசுகிறவளை வச்சுக்கிட்டேன் ஒன்று அவ்வளோதான் அப்படின்றானா. என்ன இப்படி ரூல்ஸ் போட்டுட்ருக்கீங்க? எனக்குன்னு அவசரமான ஒரு கால் வராதா? நான் அட்டன் பண்ணக்கூடாதா? பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல. ஏன்னா நீ ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது என் குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவளுக்கு ஏதாவது சொல்லவா தெரியும்? நீ தானே பார்த்துட்ருக்கணும். அதான் நீ கால்லாம் பேசவே கூடாது அப்படின்னு ரூல் போடுறானா. ஜிம்முனுக்கு கடுப்பாகுது, என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி ஜிம்முனுக்கும் ஃபைட்டில் இருக்கும். இவன் கால் வேறு எடுக்க மாட்டானா, அதனால் இன்னும் கோவமாகிடுது. நம்ம ஜின்னில் 2 பேர்த்தையும் வீட்டில் விட்டுட்டேன், சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறானா. அந்த இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. ஜிம்மின் கூட அந்த குழந்தை ரொம்பவே அட்டாச் ஆகிடுது. அப்படியே 7 மந்த் அந்த மாதிரி ஆகிடுதா. இப்போ அந்த குழந்தைல அழகா ஜிம்மின் கூட அழகா அப்படியே அது பாட்டுக்கு ஏதோ பேச ஆரம்பிக்குது. ஜிம்மினும் அப்படியே பேசிகிட்டே இருக்கானா. அப்படியே 2 பேரும் சேர்ந்தே ரூமில் தூங்கிடுறாங்க. நைட் ஆகுது. நம்ம ஜின்னில் பாஸ்வேர்ட் போட்டு அப்படியே உள்ளே வரான். குழந்தைய பார்க்கறதுக்காக வேகமாக வரான் நான் ஜிம்மின் ரூம்குள்ளே வந்துட்டு பார்க்குறான். 2 பேரும் அவ்வளோ க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. ஜின்னுக்கு அப்படியே ஜிம்மின் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஆசை வர ஆரம்பிக்குது. ஜிம்மினில் தூக்க கலக்கத்தில் அப்படியே ஜின்ஷின்னு சொல்லிட்டு அப்படியே புலம்பிகிட்ருக்கானா. ஜின்னு பார்க்குறான். இவன் ஏன் என் குழந்தையோட இவ்வளோ அட்டாச் ஆகுறான்? எனக்கு இவனையும் என் கூட வச்சுக்கணும்னு தோணுதே. நான் இவனை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸையே பார்த்துட்ருக்கான். அப்படியே ஜிம்மின் க்யூட்டாக இருக்கானா. அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. இதே ஃபேஸ்லாம் பிங்க் ஆகிடுதா ஜின்னுக்கு. எனக்கு ஏன் இப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளியே வரான். குழந்தைய பார்த்துட்ருக்கானா. குழந்தை அழகா ஜிம்மினோட ஷர்ட்டை பிடிச்சிட்டே தூங்கிட்டுருக்கா. நம்ம ஜின்னு பார்க்குறான். ரொம்பவே பிடிச்சி போயிடுதா. அந்த அப்படியே ரூமுக்கு வரான். வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு அவனுமே டயர்டில் படுத்துடுறானா. அண்ட் தென் மார்னிங் ஆகுது. ஜிம்மினில் குழந்தைக்கு மறுபடியும் தேவையானதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அம்மா வந்து கால் பண்ணுறாங்க. நான் ஓகே தான், நான் அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் பார்க்குறான் குழந்தைய. அம்மா இல்லைம்மா வர வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இந்த குழந்தையோடயே இருக்கேன், நானே இந்த குழந்தைய பார்த்துக்கிறேம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. இல்லைப்பா நீ எப்படி பார்த்துப்ப? அம்மா இவ்வளோ நாளாக நான் தான் பார்த்துக்கிட்டேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்கம்மா, நீங்கள் வீட்டிலே இருங்க, நானும் அண்ணா உங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. நம்ம ஜிம்முனுக்கு பேசுகிறதெல்லாம் அம்மாவுக்கு வியர்டாக இருக்குது. என்னடா இவன் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான், ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு அம்மா இல்லை ஜிம்முக்கு தான் கால் பண்ணுறாங்க. நான் இந்த மாதிரி ஒர்க் வரட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. ஜிம்முக்கா தூக்கி ஆறி போடுது. ஐயோ ஆன்ட்டி வந்துட்டாங்கன்னா ஜிம்மின் அப்போ இருக்க மாட்டானே, என்னால் ஜிம்மினாவை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜிம்மின் கிட்ட வந்து நிற்கிறானா ஜிம்மின் ரூம் முன்னாடி. ஜிம்மினில் அவன் குழந்தைக்கிட்ட அழகாக பேசிகிட்டு இருக்கான். ஜிம்முக்கு விடவே மனசு இல்லை. ஜிம்மின் முன்னாடி போய் நிற்கிறானா. கேட்கணுன்னு தோணுது, போகாதன்னு சொல்லணுன்னு தோணுது. ஜிம்மின் பார்க்குறான். என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்குறானா. உங்கள் அம்மா இங்கே ஒர்க் வரேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டே சொல்லிட்டு இருக்கான். ஜிம்மினில் ஜின்னை பார்த்து எனக்கு நான் போகணுமா அப்படின்னு கேட்குறானா. ஜின்னில் அது உன்னோட விருப்பம், நான் எப்படி உன்னை கம்பல் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டேன். அப்படியே அங்கேருந்து போகிறான். போகிறதுக்கு முன்னாடி குழந்த அழ ஆரம்பிக்குதா. ஜின்னுக்கு கஷ்டமாக இருக்குது. ஜிம்மின் தூக்க போகிறான். இல்லை பரவாயில்ல நானே பார்த்துக்கிறேன், ஏன்னா இவ்வளோ நாளாக நீ அந்த குழந்தைய பார்த்துட்டு இருந்த, அவன் ஹாப்பியாக தான் இருந்தா உன் கூட இருக்க வரைக்கும். நீ போயிட்டானா அவள் ஃபீல் பண்ணுவாள், அவள் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஜின்னுக்கு. என்ன சொல்கிறதுனே தெரில, அப்படியே உளறானா. ஜிம்மின் புரிஞ்சிக்கிறான். சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறானா. ஜின்னுக்கு தோணுது போகாத அப்படின்னு சொல்லி தொடணும்னு தோணுது. ஜிம்மினில் திரும்பிட்டு கூப்பிட்டிங்களா அப்படின்னு கேட்குறானா. இல்லையே நான் கூப்பிடலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜிம்மின் அப்படின்னு கூப்பிடுறான். ஜிம்மினுக்கா சந்தோஷம் தாங்க முடியல, திரும்புகிறான். சொல்லுங்கள் அப்படின்றானா. நீ இங்கேவே இருக்கியா, குழந்தைய என்னையும் பார்த்துக்கிறியா அப்படின்னு கேட்குறானா. என்னது என்ன சொன்னீங்க புரியல. இல்லை குழந்தைய பார்த்துக்கிறியான்னு கேட்டான் அப்படின்னு சொல்கிறானா. ஜிம்மினில் ஜின்னு 5 நிமிஷம் பார்த்துட்டே இருக்கா. குழந்தைல அழ ஆரம்பிக்குதா. நான் தூக்கிக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜின்னுமே அப்படி தலையாட்டுறானா. ஸோ அழகா ஜிம்மின் தூக்கி வச்சுக்கிறான். அந்த இப்போ அப்படியே அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வராங்க ஜின்னோட வீட்டுக்கு தான். ஜின்னுமே வெல்கம் பண்ணுறான். வாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி. இப்போது அவங்கள ஜின் நீ நல்லா இருக்கியாப்பா, எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டி நான்லாம் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு ஓகேவா, நீங்கள் ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அவங்களுமே நான் நல்லா தான் இருக்கேன்,
"எங்க குழந்த?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. "குழந்தை ஜிமின் கூட விளையாடிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பார்த்தா அந்த குழந்த அவ்வளோ அழகா சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்கு. அது அந்த குழந்தெல்லாம் பேசும் இல்லையா, அந்த மாதிரி. ஜிமினாவும் அவ்வளோ அட்டாச் ஆகிட்டான். அம்மா வந்தோடனே ஜிமின் மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பினஸ்ஸையும் தாண்டி ஒரு மாதிரி சேட் ஆகுது. இதை அம்மா நோட் பண்ணுறாங்க. "என்னாச்சு ஜிமின்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. "அம்மா, நீங்கள் தான் இந்த குழந்தைய பார்த்துக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறானா. அதான் அதுக்கு தானே வந்தேன்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "அம்மா, நானே பார்த்துக்கிறேம்மா. இவ கூட ரொம்ப அட்டாச் ஆகிட்டேன். என்னால் இவளை விட்டு வர முடியாது" அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அம்மா பார்க்குறாங்க. "ஆனால் உனக்குன்னு ஒரு வேலை இருக்குல்ல, உனக்குன்னு ஒரு எய்ம் இருக்குல்ல, அதை நீ பார்த்துக்கலையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அம்மா, இல்லைம்மா, என்னோடய எய்ம்லாம் எனக்கு ஒரு ஜாப் வேணும், உங்களை பார்த்துக்கணும், அது மட்டும்தான். எனக்கு இந்த ஜாப் பிடிச்சிருக்குமா. நான் இந்த குழந்தைய நல்லா தானே பார்த்துக்கிறேன். ஜின், நீங்களே சொல்லுங்கள், நான் நல்லா தானே பார்த்துக்கிறேன் உங்கள் குழந்தைய" அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ஜின்னுமே ஓன்னு தலையாட்டுறான். அம்மா புரிஞ்சுக்கிறாங்க. சரி, குழந்தைய ஒன்று பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜின்னில் அம்மா பார்த்து, "அம்மா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்கம்மா, நீங்கள் சேஃபாக இருக்கணும்மா, நீங்கள் பத்திரமா இருங்க, வீட்டுக்கு போங்க, நான் குழந்தைய பார்த்துக்கிறேன், நானே இங்கே இருக்கேன்" அப்படின்ற மாதிரி சொல்கிறான். குழந்தைக்கு பசிக்கிறதுக்கு அழுதா, அதை ஜிம்மின்ட்ட கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு, "சரிம்மா, குழந்தைக்கு பசிக்குது, நான் போய் பால் கொடுத்துட்டு வரேன், நீங்கள் போங்க, சாப்பிட்றீங்களா ஏதாவது" அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ஜின்னு பார்க்குறான். "எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போகிறானா. போகிறதுக்கு முன்னாடி ஜிமினாவை பார்த்து அழகாக சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஜிமினாக்கா ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. "என்னடா இவன் நம்மளை பார்த்து சிரிக்கிறான்" அப்படின்ற மாதிரி. அம்மாவுமே கொஞ்ச நேரம் நம்ம ஜிமின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்க சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க, "குழந்தை கூட நானும் இருக்கேன் கொஞ்ச நேரம்" அப்படின்னு. ஸோ அதான் நம்ம ஜிமினோட அம்மாவுமே இருக்காங்களா. அப்போ அம்மா கேட்குறாங்க, "என்னாச்சு ஜிமின், உண்மையாலுமே உனக்கு பிடிச்சிருக்கா இல்லை?" அப்படின்னு கேட்குறாங்க. "அம்மா, உண்மையாலுமே எனக்கு இவ கூட இருக்க பிடிச்சிருக்குமா. எனக்கு என்னமோ இவளை பார்க்கும்போது என் குழந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுமா" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது ஜிமினாவோட அம்மாவில் அவங்க ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. "உண்மையாலுமே இந்த குழந்தையோட அம்மா உயிரோடு தான் இருக்காங்க" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. "என்னம்மா சொல்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு ஷாக்கு. அப்போ அம்மாவில், ஆமா, ஜின்னுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி இந்த குழந்த பிறக்க வரைக்கும் சந்தோஷமாக தான் இருந்தாங்க. குழந்த பிறந்ததுக்கப்புறம் ஜின்னோட ஒய்ஃபில் அவங்களுக்கு ஜின்னு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அதான் அந்த லவ் அதெல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் எப்போ பாரு ஜின்னு கூட சண்டை போட்டே தான் இருப்பாங்க. தெரியுமா, நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ ஜின்னு அவ்வளோ ரூடாக இருப்பான், இன்னுமே அப்படி தான் இருக்கான். ஆனால் அவன் ஒய்ஃப் கிட்ட அவ்வளோ பாசமாக இருப்பான். ஆனால் 2 பேர்த்துக்கும் நடுவில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப பெரிய லெவலில் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. அவங்களுமே இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்றாங்களா. "என்னம்மா சொல்கிறீங்க?" "ஆமாம், அவங்களுக்கு இன்னொரு கல்யாணம் ஆகிடுச்சு, இப்போ தான் ரீசெண்டாக ஆச்சு" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அப்போது அவங்க குழந்தைன்னு சொல்லி திருப்பி வரமாட்டாங்களா. அது தெரில. ஆனால் இவங்க ஏதோ அந்த லாயர் அதெல்லாம் பார்த்து குழந்தைகிட்ட இனிமேல் பேசக்கூடாது, ஜின்னு மட்டும் தான் பார்த்துக்கிற மாதிரி ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஆனால் அம்மா, இவ பொண்ணாச்சே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. "பொண்ணு தான், உங்கள் அம்மாவுக்கு அந்த அக்கறை இல்லைல்ல" அப்படின்னு சொல்கிறாங்களா. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு புரியுது ஜிம்மி எவ்வளோ கஷ்டப்படுவான்னு. ஏன்னா அவன் அவ்வளோ லவ் வச்சுருந்தான்ல. இப்போ தான் ஜிம்மினுக்கே புரியுது. அப்போது ஜின்னு போகிற டைமில் இவங்க வேற ஒருத்தவங்க கூட லவ்வில் விழுந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறானா. "ஆமாம், அது வேற யாரும் இல்லை, ஜின்னோட கசின் தான்" அப்படின்னு சொல்கிறாங்களா. அவ்வளோதான், ஜிம்மினுக்கு தூக்கி வாரி போடுது. "என்னடா இப்படி நடக்குதுங்க, இந்த உலகத்தில் இப்படியெல்லாமா இருக்காங்க" அப்படின்னு கேட்குறானா. அதெல்லாம் இருக்காங்க, நமக்கு தான் தெரியாது" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஜிம்மினுக்கு கஷ்டமாக இருக்குது. ஜின்னை பார்க்கணுன்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது. அம்மாவுமே கொஞ்சம் நேரம் கழிச்சு கிளம்பிடுறாங்களா வீட்டுக்கு. அவங்க ஜிம்மினோட அண்ணனை பார்க்கணும்ல, ஸோ அதுக்காக கிளம்பிடுறாங்க. இப்போ ஜிம்மினில் அவனுக்கு ஜின்னை பார்க்கணுன்ட்டே இருக்குது. அந்த ஜின்னு ஒரு ரூம்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அதை பார்த்துட்டே இருக்கான். கரெக்டாக ஜின்னுமே வரான். "ஆமா, இந்த ரூம் கிட்ட என்ன பண்ணிகிட்ருக்க?" அப்படின்னு கேட்குறான். "இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா தான்" அப்படின்னு சொல்கிறானா. "அந்த ரூம்குள்ளே மட்டும் போகாத" அப்படின்றானா. "இல்லை, கண்டிப்பாக நான் போக மாட்டேன், நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, நான் போக மாட்டேன்" அப்படின்றான். ஸோ இப்போது நம்ம ஜின்னும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்களா. அப்போ ஜின்னில் ஜிமினா கிட்ட, "நீ ஓகேவா, உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா, உனக்கு இங்கே இருக்க கம்ஃபர்டபுளாக இருக்கா" அப்படின்னு கேட்குறானா. "குழந்த உனக்கு தொல்லை பண்ணுறாளா" அப்படின்னு கேட்குறாங்களா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை" அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு சொல்கிறான். "நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, எனக்கு அந்த குழந்தையோட இருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீ இந்த குழந்தையோட இருக்க மாதிரி அவளும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல, ஃபேமிலியாக ஒரு மாதிரி நல்லா இருந்திருப்போம். ஆனால் அது எதுவுமே கொடுத்து வைக்காத மாதிரி ஆயிடுச்சுல என் லைஃப்பில்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேடாக இருக்கான். ஜிம்மின்ல, "என்னாச்சு, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை" அப்படின்னு சொல்லி கேட்குறானா. அது அவளுக்கு குழந்த பிறக்கறதுல விருப்பமே இல்லை.
நான் நான் ஒரு டைம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து எங்களுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவள் ப்ரெக்னென்ட் ஆயினா. நான் அவள் குழந்தைய கலைக்கிறேன்னு தான் சொன்னான். நான் தான் வேணாம் ப்ளீஸ், அவள் நம்ம குழந்த கலைக்காத அப்படின்னு அவ்வளோ பத்திரமா பார்த்துட்ருந்தேன். அப்புறம் குழந்தையும் பிறந்தது. அவளுக்கு அதான் சொன்னேன்ல ஆல்ரெடி, அவளுக்கு குழந்த பிறக்கறதுல விருப்பமே இல்லைன்னு. ஸோ சுத்தமாக அவளுக்கு குழந்த பிறந்ததுக்கப்புறம் பிடிக்காமலே போயிடுச்சு. அந்த குழந்த மேலே அவளுக்கு லவ்வே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. என்ன சொல்கிறீங்க? அது அவங்களோட குழந்த தானே. அது எங்களோட குழந்த தான். ஆனால் அவளுக்கு நான் சொன்னேன்ல பிடிக்காதுன்னு, விருப்பமே இல்லாமல் தானே குழந்த இது பண்ணிக்கிட்டா. அப்போ அவங்கள லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்களா. இல்லை, லவ்லாம் இல்லை, ஜஸ்ட் அரேஞ்ச் மேரேஜ் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அப்போது உங்கள் அம்மா அப்பா அப்படின்னு கேட்குறானா. அவன் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கான். சரின்னு புரிஞ்சுக்கிட்டான் ஜிமினாவும். ஆக்சுவலி நம்ம ஜின்னுக்கு அம்மா அப்பாலாம் கிடையாது. ஜிமினாக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஜின்னவே பார்த்துட்ருக்கானா. உனக்கு தூக்கம் வருதா ஜிமின் அப்படின்னு கேட்குறான். அது வந்து அப்படின்றானா. இன்னைக்கு தூங்காமல் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறியா அப்படின்னு ஜின்னு கேட்குறான். ஜிமினாவுமே ஓகே அப்படின்றானா. குழந்த அழ ஆரம்பிக்குது. அப்படியே அந்த இடத்த எடுத்து ஜிமின் கொடுக்கணுன்னு ஓட ஆரம்பிக்கிறானா சாப்பிட்றத கூட விட்டுட்டு. ஜின்னுக்கு ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஏன்னா குழந்தை மேலே இவ்வளோ பாசமாக இருக்கான்ல அதனால. ஸோ ஜின்னுமே இப்படி வந்து பார்க்குறானா. பாப்பாவுக்கு இதை பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டயப்பரை சேஞ்ச் பண்ணி விட்டுட்ருக்கான். ஜின்னு இல்லை பார்த்து அவ்வளோ அழகாக ரசிச்சுட்டே இருக்கானா. ஜின்னு திரும்பி பார்த்துட்டு என்ன அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சாப்பிட போயிடுறானா. அண்ட் தென் ஜிமினா குழந்தைய தூக்கிட்டு வரான். இப்போ ஜின்னு தான் குழந்தைய வச்சுருக்கான். ஸோ இப்போ ஜிமினுமே சாப்பிட்டு முடிச்சிடுறான். 2 பேரும் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஜின்னோட ரூமுக்கு தான் வராங்க. ஜின்னு பக்கத்தில் தான் குழந்தைய ஜிமின் போட்டுட்டு நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறானா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுமே குழந்தைய பார்த்துட்ருக்கான். ஜிமினா குளிச்சுட்டு வரானா. வந்த உடனேயே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு குழந்தைய தூக்கலான்ட்டு வரான். ஜின்னில் டக்குன்னு ஜிமின் கையை பிடிச்சிடுறான். என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறானா. குழந்தைய அது நீயும் இங்கே என் கூட தூங்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல. இல்லை, எனக்கு லோன்லியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. என் கூட எனக்கு ஒரு நாள் மட்டும் தூங்குறியா அப்படின்னு கேட்குறான். அது வந்து அப்படின்றானா. குழந்த இல்லை, அது தூக்கி அழகா அந்த தொட்டில் மாதிரி இருக்கும் இல்லையா அங்கே படுக்க வச்சுட்டு ஜிம்மின் தான் பக்கத்தில் வந்துருக்கு படுத்துருக்கானா. அவனுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே முழிச்சிட்டே இருக்கான். தூக்கம் கூட வரல. ஜின்னில் அழகாக ஜிம்மின் மேலே கையை போட்டு தூங்க ஆரம்பிக்கிறான். ஜின்னு தூங்குனதுக்கப்புறம் ஜிம்மின்ல நம்ம ஜின்னோட அதான் ஆப்ஸ் இருக்கு இல்லையா அந்த இடத்துல படுத்துட்டு அழகா நீ ரொம்பவே லோன்லியாக ஃபீல் பண்ணுறல, அது எனக்கு தெரியுது. ஆனால் நீ ஏன் கஷ்டப்படுற? நீ கஷ்டம்லாம் படாத. உனக்கு நான் இருக்கேன் ஓகேவா? நான் குழந்தைய பார்த்துக்கிற மாதிரியே உன்னையும் பார்த்துக்கிறேன். என்னை போக மட்டும் விட்டுறாத. எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு ஜின் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். ஜின்னு காதில் இது விழுது. ஜின்னுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக அடிக்குது. ஜிம்மின்ல என்ன என்ன ஜின் உன் ஹார்ட் பீட் இப்படி அடிக்குது? நீ ரொம்பவே ஃபீல் பண்ணுறல்ல, கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஜின்னோட ஷோல்டர்லேயே படுத்து தூங்கிடுறானா. ஜின்னு கண்ணை முழிக்கிறான். அவனுக்கா ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. என்ன பண்ணுறது, எனக்கு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவோட கன்னத்துலேயே கிஸ் பண்ணுறானா. ஜிமின் நல்லா தூங்கிடுறான். ஜின்னுக்கா ஐயோ நான் ஏன் இப்படி பண்ணுறேன், அவனுக்குமே என்னை பிடிச்சிருக்கா, பிடிச்சனால தான் இவ்வளோ க்ளோஸாக இருக்கானா, இல்லை நான் இல்லை அது பையன், நானும் பையன், இப்படிலாம் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கான். ஜிம்மின்ல நல்லா ஏறி ஜிம் மேலே படுத்துக்கிறானா. அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்போ நான் என்ன பண்ணேன், இவன் ஏன் இவ்வளோ க்ளோஸாக வந்துட்டுருக்கான், கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு வார் இருக்குது. அப்படியே ஜிமினாவை தூக்கி அந்த சைடு படுக்க வைக்கிறானா. ஜிம்மின்ல மறுபடியும் ஏறி ஜின்னை தான் ஹக் பண்ணிகிட்ருக்கான். ஐயையோ இவன் பக்கத்தில் குழந்தைய படுக்க வச்சா நசுக்கி போடுவானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசிக்கிறான். ஆமாம், அதனால தான் அவன் இன்னொரு இதில் படுக்க வச்சிட்ருக்கானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். குழந்த மறுபடியும் அழ ஆரம்பிக்கிறா. டக்குன்னு ஜிம்மின் தூக்கத்தை வந்து முழிக்கிறான். ஹே நீ தூங்கு, நான் அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்றானா. இல்லை குழந்த அழும்போது நான் எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்க போகிறானா. சின்னக்கே ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சி போயிடுது. என்னடா குழந்த மேலே இவ்வளோ பாசமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்போ தான் நோட் பண்ணுறான். ஐயோ நம்ம இவர் மேலே இப்படி படுத்துருக்கோம், இவர் எதுவுமே சொல்லாமல் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ப்ளஷிங்காக இருக்கா. ஜின்னில் நீ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய பார்த்துட்ருக்கானா. அப்போது ஜின்னு பக்கத்தில் வந்து அவனுமே குழந்தைய தொடுற மாதிரி அப்படியே பேக் ஹக் பண்ணி குழந்தைக்கிட்ட வர மாதிரி ஜிமினாவை கிஸ் பண்ணுறான். ஜிமினுக்கா செம்மையாக ஷை ஆகுது. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான். எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றான். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறான். அது வந்து ஒன்றை தான் அப்படின்றானா. என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல.
ஏன் உனக்கு என்ன பிடிக்கலையா? அது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஷை ஆகுறானா? இல்லை அது வந்து ஏன் உனக்கு என்ன பிடிக்கலையா? அப்படிலாம் இல்லை. அப்புறம் என்ன? இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏதாவது சொல்லிடுவாங்கண்ணா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு அதான் இந்த குழந்தையோட அம்மா அவங்க திருப்பி இப்படி இப்படின்னு வளர்றானா? நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. ஏன்னா அவளுக்கு என்னையும் பிடிக்காது, என் குழந்தையும் பிடிக்காது. அதனால தான் விட்டு போயிட்டா. அவள் இப்போது சிங்கிளாலாம் கிடையாது. அவளுக்குன்னு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு ஆல்ரெடி அப்படின்ற மாதிரி சொல்கிறானா? இருந்தாலும் என்ன? இருந்தாலும் அவள் திரும்பி வந்துடுவான்னு பயப்படுறியா? கன்ஃபார்மாக நடக்காது. வந்தாலும் என்ன? குழந்தைக்காக வருவா அவள் குழந்தைன்னு. என்ன உன்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது அப்படின்றானா? ஆனால் என்ன? எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சேன்னு நீ ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறானா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்குமே உங்களை பிடிச்சிருக்கு தான் அப்படின்றானா? அவ்வளோதான் சும்மாவா விடுவான்? அப்புறம் என்ன? என்ன தான் உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்றான். ஆமாம் பிடிச்சிருக்கு அப்படின்றானா? சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறானா? என்ன பண்ணலான்னா எனக்கு புரியல. நாளைக்கு வெளியே போகலாமா அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு தான் ஒர்க் இருக்கும்ல. அட எனி டைம் நான் ஒர்க்கே பார்த்துட்டு இருந்தேன்னா என்னை யார் பார்த்துப்பா? எனக்குன்னு கொஞ்சம் ஃப்ரீடம் வேணாமா? நான் ஆல்ரெடி 2 days லீவ் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கேன். என்னோட மேனேஜர் என்னோட அசிஸ்டன்ட் பார்த்துப்பாங்க எல்லாத்தையும். வா போகலாம் அப்படின்னு சொல்கிறானா? இப்போவே வா. இல்லை வா தூங்குவோம் அப்படின்றானா? ஜிமினாவும் சிரிச்சுட்டே பக்கத்தில் தூங்கலான்னு போகும்போது டக்குன்னு நம்ம ஜிம்மின் கையை பிடிச்சி இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறானா? நான் உன்கிட்ட அதை சொல்லணும் ஜிமின். நான் ரொம்ப ஒரு மாதிரி லோன்லியாக இருந்தேன். என் குழந்தைய பார்க்கும்போது மட்டும்தான் எனக்கு அந்த ஹாப்பினஸ் கிடைக்கும். அவள் விட்டு போனதுக்கப்புறம் எனக்கு இவளை நான் எப்படி பார்த்துக்க போகிறனோ, என்ன பண்ண போகிறனோ, என்கிட்டேருந்து என்ன கஷ்டப்பட போகிறாளோன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருப்பேன். அதுக்கப்புறம் இவளை பார்த்துக்க யாராவது வேணுமேன்னு தான் உங்கள் அம்மாவை செலக்ட் பண்ணேன். அப்புறம் எங்கள் அம்மாவும் நல்லா தான் பார்த்துட்டாங்க. நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது ரொம்பவே பயந்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன என் குழந்தைய யார் பார்த்துப்பான்னு ஒரு மாதிரி யாருமே இல்லாமல் ஏதோ நானும் என் குழந்தையும் தனியாக ரோட்டில் நின்ற மாதிரி ஒரு ஃபீல். அப்புறம் யாரும் வரமாட்டாங்கன்னு நினச்சோம். அதுக்கப்புறந்தான் நான் உங்கள் அம்மாவை அட்மிட் பண்ணிட்டு குழந்தைய தூக்கிட்டு போகலாங்கும்போது கரெக்டாக நீ வந்த. என் குழந்த அழும்போது ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. இவள் இனிமேல் இப்படி தான் இருப்பாளோன்னு சொல்லிட்டு கரெக்டாக நீ தூக்குன. அவள் அழுகை நின்றுச்சா ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபீல் ஆச்சு. சரி நம்மளை பார்த்துக்க இன்னொரு ஆள் கிடச்சிட்டாங்கன்னு அப்போலேருந்து எனக்கு ஒன்று பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை என்னால் உன்கிட்ட சொல்ல முடியல. இப்போ சொல்கிறேன் ஐ லவ் யூ அப்படின்றானா? ஜிம்னாவும் சிரிச்சுட்டே லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். அண்ட் தென் 2 பேருமே ஒன்றா தூங்குறாங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஜின்னு சொன்ன மாதிரியே ஆல்ரெடி கிளம்பியிருக்கான். ஜிமினா தூங்கிட்டு இருக்கான் இல்லையா? அழகா நெத்திலே கிஸ் பண்ணிவிட்டு ஜிமின் எழுந்துரு நம்ம இன்னைக்கு போகணும்ல அவுட்டிங் அப்படின்றானா? ஆமாம்ல போகணும் அப்படின்றானா? அதுக்கு முன்னாடி குழந்தைய நம்ம தூக்கிட்டு போகலாமே அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். குழந்தைய பார்த்துக்க ஆல்ரெடி ஆள் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானா? என்ன சொல்கிறீங்க? அதுவா நான் உங்கள் அம்மாக்கிட்ட ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என்ன இன்ஃபார்ம் பண்ணீங்க? அதுவா எனக்கு ஜிமினாவை பிடிச்சிருக்கு. நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறோன்னு அப்படின்னா. என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியல. எப்படி எங்கள் அம்மாட்ட சொன்னீங்க? எங்கள் அம்மா ஒத்துக்கிட்டாங்களா? அப்படி இப்படின்னு கத்துறானா? அதுவா உனக்குமே பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். உங்கள் அம்மா இல்லை அதெல்லாம் முடியவே முடியாதுன்னாங்க. அதுக்கப்புறம் புரிஞ்சுட்டாங்க அவங்களே. எப்படி நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு. அதான் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றானா? என்னால் நம்பவே முடியல அப்படின்றானா? கரெக்டாக நம்ம ஜிமினாவோட அம்மா உள்ளே வராங்களா? ஜிமினாவை பார்த்து முறைக்கிறாங்க. முறைச்சிட்டே சரி ஜிமின் கிளம்பு டைம் ஆகிடுச்சு அப்படின்றாங்களா? அம்மா அது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. கிளம்பு நான் குழந்தைய பார்த்துக்கிறேன். நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க அப்படின்றாங்களா? ஸோ அம்மா குழந்தைய பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அப்படியே வெளியே போகிறாங்களா? அப்போ ஜின்னில் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக நின்றுட்டுருக்கான். ஜிமின் அதை பார்க்குறான். ஆக்சுவலி நம்ம ஜின்னோட எக்ஸ் ஒய்ஃப் இருப்பாங்க இல்லையா? அவங்களும் அந்த பையனும் வராங்க ஒன்றா. இதை பார்த்துட்டு தான் ஷாக்கிங் நினைக்கிறான். இந்த டைம் ஜிமினால் அழகாக போய் ஜின்னோட கையை பிடிச்சிக்கிறான். அந்த பொண்ணு பார்த்துட்டு அப்படியே பார்த்தும் பார்க்காத மாதிரி போகுதா? இதை நம்ம ஜின்னு பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். ஜிமினால் அழகாக எட்டி வந்து ஜின்னோட கன்னத்தில் கிஸ் பண்ணுறான். பண்ணிவிட்டு இங்கே பாரு ஜின், இதுக்கப்புறம் நீ ஃபீல் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் உன்னையும் குழந்தையும் பார்த்துக்க நான் இருக்கேன். என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறானா? ஏன் குழந்தைன்னு சொன்னேன் அப்படின்றான். அப்போது நான் அப்படின்னு கேட்குறானா? நீயும் தான். நீ என்னோட குழந்த மட்டும் கிடையாது, என்னோட டேடியும். எந்த மாதிரி சொல்கிற? அதுவா நான் உன்னோட பேபி, நீ என்னோட டேடி அப்படின்றானா? நமக்கு எனக்கு குஷியாகிருக்கு. இவன் எந்த இன்டென்ஷனில் சொல்கிறான்னு புரிஞ்சுட்டு
அப்படியே அந்த இடத்துல வந்து தூக்குறானா, தூக்கிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக காருக்கு தான் வரான். அம்மா என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறானா, டேடின்னு சொன்னியே அதுக்கான வேலையை பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணுறான். ஆர்மிஸ் இந்த ஹாப்பி எண்டிங்கோட இன்னசென்ட் பேபி ரூட் டேடி நம்ம ஜின் மின்பியல் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.